ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமல் ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரை உடம்புக்கு நல்லது. இப்போ கடுகு கடலைப்பருப்பு காஞ்சதும் வெங்காயம் வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கீரையெல்லாம் நல்லா அலசி 2-3 வாட்டி அலசிக்கணும். அதில் மண் இருக்கும், அலசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறுகீரை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. கீரையை அலசி எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது தான். கீரை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. லேசாக உப்பு போட்டுக்கணும். போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த தண்டோடு தான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். லேசாக தான் போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அதுலேயே தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குன்ட்டு. கீரையிலேயே தண்ணி வரும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் பூ போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாரத்தில் 3 நாள் இது செஞ்சு சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது. தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சிறுகீரை பொரியல். இதையே கடைஞ்சு குழம்பும் வைக்கலாம், இல்லை பருப்புலேயும் போடலாம், நல்லாயிருக்கும். நான் பொரியலாக தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா 2 கட்டு கிடச்சிருக்கு, அதனால் பொரியலாக செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் அவரை விதை குழம்பு கூட இன்றைக்கி சிறுகீரை பொரியல் வச்சு தான் சாப்பிட்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.